அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரவை பொங்கல். அதுக்கு தாளிப்புக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு ஜீரகம் நான் எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகத்தை தாளிப்புக்கு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நறுக்கி வச்சிருந்த எல்லா காய்கறிகளும் அதனோட சேர்த்து வணக்கணும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு இதை போட்டு வணக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியனே போடுவோம். அடுத்தது யாரை போடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளியை போடுவோம். இவங்க 2 பேரும் நல்லா வணங்கட்டும். இவங்க 2 பேரும் நல்லா வணங்குறதுக்கு நாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்க்கணும். மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்து நல்லா அவங்கள வணக்குன்னு வணக்கி எடுப்போம். இங்கே பாருங்கள், வணக்குன்னு வணக்கி எடுப்போம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கேரட்டையும் பீன்ஸையும் அவங்களோட சேர்த்து வணக்குவோம். அவங்க எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரவையும் பாசிப்பருப்பும், அதை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஏற்கனவே நான் கழுவி வச்சுருக்கேன். அதை அந்த குக்கரில் அவங்க கூட சேர்ப்போம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண பிறகு இவங்களை என்ன பண்ணணுன்னா, 1க்கு 4 டம்ளர் தண்ணி, 1 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் வாட்ரு விட்டு 5 விசில் விட்டு எடுத்தால் சுவையான ரவை பொங்கல் ரெடி. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க, தேவைக்கேற்ப நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப என்ன காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்.